தமிழகத்தைப் போல மேற்கு வங்கத்திலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடக்கிறது. இதை முதல்வர் மம்தா எதிர்த்து வருகிறார். எஸ்ஐஆர் மூலம் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக கூறி வருகிறார். எஸ்ஐஆர் பணியை எதிர்த்து போங்கான் பகுதியில் முதல்வர் மம்தா பேரணி நடத்தினார். இறுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பீகாரில் பாஜவின் விளையாட்டை அங்குள்ள எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களின் ஆட்டம் மேற்கு வங்கத்தில் நடக்காது. வாக்காளர் பட்டியலில் இருந்து வங்கதேசத்தினரை நீக்குவதே எஸ்ஐஆரின் நோக்கம். நான் இருக்கும் வரை அவர்களை வெளியேற்ற விட மாட்டேன். பாஜ என்னை தோற்கடிக்க முடியாது. என்னையோ மக்களையோ பாஜ குறிவைத்தால் தேசிய அளவில் தெருக்களில் இறங்கி முழு நாட்டையும் உலுக்குவோம். எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நடந்தது. ஆனால் உண்மையான வாக்காளர்கள் நீக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறோம். இவ்வளவு அவசரமாக ஏன் எஸ்ஐஆர் நடத்த வேண்டும்? இப்போதுள்ள வாக்காளர் பட்டியலின்படிதானே 2024 லோக்சபா தேர்தலில் பாஜ ஓட்டுகளை பெற்றது. தற்பொழுது வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டால் மத்திய அரசும் நீக்கப்பட வேண்டும். பாஜ தங்கள் கட்சி அலுவலகத்தில் பட்டியலை தயார் செய்கிறார்கள். அதன்படி ஆணையம் முடிவெடுக்கிறது. தேர்தல் கமிஷனின் வேலை பாரபட்சமற்றதாக இருப்பதுதான், பாஜவின் கமிஷனாக இருப்பது அல்ல என்று முதல்வர் மம்தா கூறினார்.